நம்பி 10 ஊர் வாழ் அந்த அருமை பக்தன் அப்படி பல்லாண்டு காலம் வாழ்வேடி வாழையாக வளர் முருகனுடைய சன்னதி போல் வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சரி அட்டகாளி கதையை இறங்குகிறோம். ஆனாயே இப்படிப்பட்ட உலகத்தை பார்க்கும் போதே அதாவது அல்லறங்கிற திருமண வாழ்க்கை சரி கால் நம்ம சில்லறை என்ன சில்லறைனா இப்ப முடிச்சோட எண்ணி தருவாங்க வாங்கிட்டு போகணும். அந்த சில்லறை இல்ல இந்த கல்யாணம் முடிஞ்சா 1-2 குழந்தை குட்டிங்க இருக்கும். கல்யாணம் முடிஞ்சது குழந்தை குட்டிங்க இருக்குமா? கல்யாணம் முடியாம நிறைய ஊர்ல இருக்கு. அப்படியா? அதற்கு கிடையாது. அப்ப அது குழந்தை குட்டி சொன்னாங்களாகும். குழந்தை குட்டி இருந்தால் சில்லறை எடுக்க தானே செய்யும். சிரமப்படுத்தும் இல்லையா? சரி அது சில்லறை என்று சொல்லுவோம். கல்லறை என்பது ஒருவருக்கு கடைசி காலத்தில் கட்டுவது கல்லறை. உங்களுக்கு கட்டுறது கல்லறை. எங்களுக்கு ஆமா. உங்களை என்ன பண்ணுவாங்க? ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? ஆமா எப்பமா நீங்கள பார்க்கணும்னு தோணுச்சுனா வீட்டுக்காரர் திறந்து பாப்பாரு. வீட்டுக்காரர் தான் திறந்து பார்க்க முடியும். நாங்கள வந்து பார்க்க முடியும். நீ எதுக்கு பார்க்கணும்? அது சரி. நீ யார் என்ன திறந்து பார்க்கிறது? வீட்டுக்காரர் திறந்து பாப்பாருன்னு உங்க என்ன ஓடிட்டு இருக்கு. அண்ணே இப்ப வீட்டுக்காரர் இருந்து ஃபாரின்ல என்ன குழந்தை பார்த்துட்டு இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆமா. ஆமா அது மட்டும் இல்ல இனி நான் இறந்துட்டேனே என் குழந்தை என்ன பார்க்க முடியாது. ஆமா. என் வீட்டுக்காரர் தான் என்ன பார்ப்பான். நீ இறந்துட்டேன்னா உன் குழந்தை என்னோடதே பாப்பான். ஆமா என்ன செய்யறது யாரையாவது பார்த்துட்டு போகட்டும். அது சரி. அதுக்கு இந்த கடையில சாப்பிடலன்னா அடுத்த கடையில சாப்பிடுறது இல்லையா? என்ன சொல்றேன்? ஆமா ஆமா. நம்ம வீட்டுல சாப்பிடலன்னா கடையில போய் சாப்பிடுறது இல்லையா? ஆமா. அதெல்லாம் தப்பே கிடையாது. அப்படின்னா உங்க பார்க்காம உங்க மாப்பிள்ளை இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்க நினைப்பு அப்படி ஓடுது. அதெல்லாம் அப்படி கிடையாது. அது ஏன்னு கேட்டா எத்தனை பேர் நினைக்கிறான் தெரியுமா? கடவுளை இந்த சனியனோட மாரடிக்கிறதை விட பொய் தொலையது நல்லதுப்பா அப்படின்னு. அதுதான் கண்ணாடி பட்டிக்குள்ள அடைஞ்சிருக்கான். சரி இதுதான் கடைசியில் ஒருவருக்கு கல்லறை என்று சொல்லக்கூடிய இவைகளை எல்லாம் தாண்டி அந்த இறப்பு பிறப்பு இல்லாத வாரவர் நாட்டை தாண்டி இந்த உலகத்திற்கு வருகின்றார்கள். அவங்க அந்த தெய்வந்தராகப்பட்டவனோ ஐரவனம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை மீது இந்திராணியோட பாகத்தில் அமைத்த வண்ணமாகவே சரி வலுவாக வெங்கிருப்பல் புதுமைகள் எல்லாம் பார்த்து விட்டு வேறு யமலோகத்திற்கு வருகின்றனர். அந்த யமலோகம் எப்படி இருக்கிறது? பக்கமக்கே நீங்க நல்லதாக தங்களரே